வணக்கம். நம்ம இன்னைக்கு கனவா மீன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கனவா மீனை நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீள வாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு 5, 6 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை கல்லில் தட்டணும். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 4, 5 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் மசாலா பொடிகள் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, நல்ல மிளகு பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். நம்ம கனவா மீனை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் குக்கரில் கனவா மீனை சேர்த்து கொஞ்சம் மஞ்சப்பொடி மட்டும் போட்டு வேக வைக்க போகிறேன். உப்பு போடாமல் வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால தான் உப்பு சேர்க்கல. இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதை கொதிக்க வைக்கும்போது கனவா மீன்லேருந்து நிறைய தண்ணி வரும். அந்த தண்ணியிலையே கனவா மீன் நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 4 விசில் நல்லா வேக வச்சுருக்கேன். அதில் தண்ணி நிற்கிது. அந்த தண்ணியும் நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காவை வறுக்கலாம். ஒரு ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து விட்டால் போதும். செவக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடிகளையும் இதில் சேர்த்து கல் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் கொரகொரப்பாக திரிச்சா போதும். இனி நம்ம தாளிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அப்புறம் தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்து குறைஞ்ச தீயில வச்சு நம்ம கொஞ்ச நேரம் இதை செவக்க வறுக்கணும். இப்போ சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்து வருது. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த கனவா மீனையும் இதில் சேர்த்தாச்சு. கனவா மீனில் கொஞ்சம் தண்ணி நின்றுது. அந்த தண்ணியும் இதில் ஊற்றிருக்கேன். அப்புறம் நம்ம திரித்து வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் இதில் சேர்க்கணும். சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு நம்ம குறைஞ்ச தீயில் ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். இதில் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா விட வேண்டியதில்லை. கனவா மீன்லேயே ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி நின்றுது. அந்த தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வறுத்து தான் எடுத்திருக்கேன். நாங்கள் இன்றைக்கி சாதத்து கூட பருப்பு குழம்பு அப்புறம் இந்த வறுவலையும் சேர்த்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துட்டு கிளறிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கனவா மீன் வாங்கும்போது எப்போவுமே கொஞ்சம் சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கணும். ரொம்ப பெரிய கனவா மீனாக இருந்ததுன்னா அது எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரியே இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.